அனைவருக்கும் வணக்கம். சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்டாக்ல. அந்த 6 ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நிப்டி 50 ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். 23,300லாம் கிராஸ் பண்ணி போயிருச்சு. நேத்து அடிச்ச அடிக்கு இன்னைக்கு வந்து நேத்து வந்து 800 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கீழ இறக்கி விட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரெக்கவரி காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் ட்ரம்ப் வந்து எதுவும் புதுசா பேட் நியூஸ் கொண்டு வரல. அதுதான் மெயினா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டென்ஷன் வந்து ஸ்டில் ரிமைன் சேம் தான். ஏன்னா இவங்க வந்து வார முடிவுக்கு கொண்டு வந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். பட் மெயினா வந்து நம்ம இதுல பார்க்கணும்னா டெட் கேட் பவுண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு புல் பேக் இருக்கும். எதனாலனா ஆர்எஸ்ஐ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது இந்த அளவுக்கு கீழ போல. இங்கேயுமே ஆர்எஸ்ஐ கீழ போச்சு. பட் ரொம்ப கீழ போல. ஆர்எஸ்ஐ 30 கீழ வீக்லி டெய்லி சார்ட்ல போயிருக்கு. ஸோ இதனால மேபி ஒரு சின்ன புல் பேக் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் மண்டே தான் எதுவா இருந்தாலும் நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியும். பட் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டாக் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து மெட்டல் அண்ட் லைலார்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி இன்னைக்கு வந்து 7.5% மேலேயே மேல போயிருச்சு. நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். ஆக்சுவலா இவங்க வந்து நல்ல ரிசல்ட் குடுத்து கீழ கிடக்கிற கம்பெனில ஒண்ணு. எதனாலனா, எப்பலாம் நல்ல ரிசல்ட் குடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் வரும்போது, மார்க்கெட்டே ஃபுல்லா கரெக்ஷன் ஆகும்போது இந்த ஸ்டாக்கும் கீழ வரும். இந்த மாரி ஸ்டாக்லாம் கீழ வரும். பட் மார்க்கெட் வந்து சின்னதா ரீபவுண்ட் காட்டுனாலும் இந்த மாரி ஸ்டாக்லாம் இமிடியேட்டா மேல ரெக்கவரி ஆகும். ஸோ அந்த மாரி ஸ்டைல்ல தான் நம்ம வந்து ஸ்டாக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ரெக்கவரி ஆகும்போது நமக்கு இமிடியேட்டா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து இங்க வரைக்கும் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஒரு 1400க்கு கீழ கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. பட் அந்த அளவுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு இது வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஓர் மைனிங் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. வளர்ச்சியில இருக்க கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம். நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த ஸ்டாக்குமே ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. இதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அடிக்கு விழுந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஆக்சுவலா இந்த வார் டென்ஷன்லாம் இந்த ஸ்டாக்குக்கு இம்பாக்ட் ஆகுது. இருந்தாலுமே இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. குவைத் பேஸ்டு பேங்க்ல இருந்து $2.2 மில்லியன் டீல் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 1.49 மில்லியன் டாலர் வந்து அதுவும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அவங்களுமே ஒரு ஆர்டர் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது. இருந்தாலும் பிரைஸ் வந்து கீழே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு டெட் கட் மாதிரி மேலே பவுன்ஸ் ஆகணும். ஸோ அது எப்போ அப்படிங்கிறதான் தெரியல. ஆர்எஸ்ஐ பாருங்க ரொம்பவே லோல தான் இருக்கு. ஒரு 20 அந்த ரேஞ்சில் போயிட்டு இப்போ வந்து சின்னதாக ஒரு புல் பேக் கொடுக்குது. பட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணல. இது வந்து ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல் மொமெண்டம் கிடைக்கும். பட் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே தான் இருக்கு. இன்னுமே கீழே வர சான்ஸ் இருக்கு. 400 கீழே கூட போனா கூட பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்ல கம்பெனி எல்லாம் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மூலமா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓவரால் பார்க்கும்போது. ஏன்னா இதெல்லாம் ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. எப்பயுமே தேவைகள் இருக்க போது இப்போ வந்து வார்டன்ஸ்னால நிறைய அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் எல்லாம் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் புல் பேக் மொமெண்டம் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். கிராவிட்டா இந்தியா இது வந்து வார் டென்ஷன் இருக்கிறதுனால வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வரும். இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்தால் கூட 200 மூவிங் ஆவரேஜ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எஸ்ஐபி மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து அது கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ரீசைக்கிளிங் கம்பெனி. மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த பொருட்களை இவங்க வந்து மெட்டல் ரிலேட்டடான ரீசைக்கிளிங் மெயினாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈவி ரிலேட்டட் பேட்டரி ரீசைக்கிளிங் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. அலுமினியம் ரீசைக்கிளிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்பயுமே தேவைகள் இன்க்ரீஸ் ஆக ஆக இது வந்து ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இவங்களுமே நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா வந்து இவங்களுமே ரஸ்ட்ரியா மெட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 559 crore. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டீல் தான். நல்ல டீல் நடந்துகிட்டு இருந்துமே பிரைஸ் வந்து கீழே இருக்கு. நீங்க வந்து மார்க் பண்ணணும் இதெல்லாம். அடுத்து வந்து பாலி மெடிக்யூர் இந்த ஸ்டாக்குமே நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஒரு புல் மொமெண்ட்டுக்கு தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே ஆர்எஸ்ஐ எங்க கிடக்கு பாருங்க. ஆர்எஸ்ஐ வந்து 30 கீழே போனாலே ஓவர் சோல்டு சிச்சுவேஷன். பட் இந்த ஸ்டாக்ல எல்லாம் இன்னுமே அந்த ஒரு மொமெண்டம் இன்னும் வரல. ரிசல்ட் ஓரளவு நல்ல சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி
மாதிரி இதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பார்மா கம்பெனிக்கெல்லாம். இன்னொன்று மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்க கம்பெனி, இந்தியாவிலே ஒரு 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 பெரிய எக்ஸ்போர்ட் பேஸ்டு கம்பெனினா இது ஒன்று. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு, ஒரு 1200 அதில். பட் அந்த அளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரியல. ஒரு ஸ்லோப் ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து வார் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்க சான்ஸ் இருக்கு. இன்னைக்குமே ஒரு 2% வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கு. அடுத்து வந்து HBL இன்ஜினியரிங், இதுவுமே டிமாண்ட், அதாவது ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு போற கம்பெனினா இதுவும் ஒன்று. டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ரயில்வே சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ். ஸோ பேட்டரிஸ் வந்து ஈவிலையும் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு ரயில்வே சைடு இருந்து. இவங்க வந்து 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது வந்து ரொம்பலாம் கீழே டிஸ்கவுண்ட்ல இல்லை. 1100 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 600 அந்த ரேஞ்சில் இருக்கு. இருந்தாலும் இதோட வளர்ச்சி வந்து லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால நல்ல ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டிமாண்டும் கூடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சேல்ஸ் வந்து 94% இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 241% கொடுத்துருக்காங்க. இந்த இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால இன்னுமே மேபி வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. பட் இவங்களோட ரிசல்ட், இவங்களோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதனால வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கும். இன்னொன்று இவங்க வந்து 100 மூவிங் ஆவரேஜ்ல இப்போதைக்கு இருக்கு. அடுத்து வந்து வருண் பெவரேஜஸ், ஒரு லார்ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இந்தியா அளவில். இவங்க வந்து நிறைய இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம், மார்க்கெட்ஸ்லாம் இவங்களோட டிமாண்ட் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குமே ஒரு ஒரு நல்ல அக்யூசியேஷன்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா பெவரேஜ் கம்பெனியோட. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்குது, 406 ரூபா. ஒரு லார்ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, 1 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இவங்க வந்து ஒரு 400 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் 670, 650 அந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு இப்போ வந்து நல்ல லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சம்மர் வரப்போகுது. சம்மரில் வந்து நல்ல டிமாண்டாக இருக்கும். ஸோ அதனால இவங்கெல்லாம் ரெக்கவரி ஆக சான்ஸ் இருக்கு. இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இவங்கெல்லாம் சின்னதாக ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த ஸ்டாக்ல வந்து லாக் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம், இந்த ஸ்டாக்லாம் வந்து ரெக்கவரி ஆச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.